வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த ஆவணம் கட்டாயமாக இருந்தால் மட்டும்தாங்க ஓட்டு போட முடியும். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தமிழகத்தில் எலெக்ஷனுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் எலெக்ஷன் வரப்போகுதுங்க. ஸோ எலெக்ஷனுக்கு ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி உங்களுக்கு பூத் ஸ்லிப்பை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பூத் ஸ்லிப்பில் இதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூத் ஸ்லிப்பில் புகைப்படம் இருக்காதுங்க. அதனால் அந்த பூத் ஸ்லிப்பை உங்கள் டேட்டாவாக இருக்கட்டும், அதாவது உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த், சட்டமன்ற தொகுதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் ஃபோட்டோ மட்டும் இருக்காது. அந்த பூத் ஸ்லிப்பை வச்சு மட்டுமே உங்களால் ஓட்டு போட முடியாதுங்க. அதுக்கு பதிலாக அது கூடவே தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க 12 டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னா ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, 100 நாள் வேலைக்கான அட்டை, அல்லது பார்த்தா பேங்க் பாஸ்புக். இதில் ஒரு 12 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட்டை ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓட்டு போகிற அன்னைக்கு கட்டாயமாக இந்த டாக்குமெண்ட் தேவைப்படும்.